ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தம் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டும், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதலில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிட்ட எப்படி அடி வாங்கி இருக்கிறாங்கிறது குறித்தும், 2 நாட்களாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையில் கடுமையான சண்டை நிலவி வருகிறது. இதில் பாகிஸ்தானை சேர்ந்த 100க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் பலியாயிருக்காங்க. அதை குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அரசு முறை பயணமாக 6 நாட்கள் இந்தியா வந்துள்ள நிலையில், அவர் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சில வியூகங்கள் வகுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் மீடியாலையும் சில தகவல்கள் கசிந்திருக்கு. ஏன் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு உதவ போகுது, அதையும் பார்க்கலாம். எஜிப்டில் நடந்த ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தம் கூட இல்லை, அமைதி ஒப்பந்தத்தில் இஸ்ரேல், காசா மற்றும் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் நடத்துகிறப்போ இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க ட்ரம்ப்பு. ஆனால் மோடி அதில் கலந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தில் மோடி அவர்கள் கலந்து கொள்ளாது மட்டும் இல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட கலந்து கொள்ளாமல் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டுமே தான் கலந்துக்கிட்டாங்க. இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்பு ஹமாஸ் இஸ்ரேலிருந்த பிணைய கைதிகளாக பிடிச்சு வச்சுருந்தவங்கள 20 பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் 33 பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய ஹமாஸ் தீவிரவாத குழு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட உடல்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கிற வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தொடர்ந்து தான் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் அந்த பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ்க்கான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதில் அந்த பகுதியை சேர்ந்த கத்தார், எஜிப்ட், இஸ்ரேல் மற்றும் காசா ஸ்ட்ரிப்பை கையில் வச்சிருக்கிற ஹமாஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த காசா இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தமானது 20 நாட்டு தலைவர்களோட தலைமையில் தான் நடந்திருக்கு. இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஹமாஸ் தீவிரவாத குழுக்கள் அவங்களோட அனைத்து ஆயுதங்களையும் கொடுத்துவிட்டு அமைதி வழிக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்தோட முக்கிய நோக்கம். ஆனால் தீவிரவாதத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ஹமாஸ் அமைப்பு மீண்டும் அமைதிக்கு திரும்புமா அப்படிங்கிறது அனைவரோட $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஆனால் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒப்பந்தம் ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங் நிலைக்குமா அல்லது கொஞ்ச நாள்லேயே முடிஞ்சு போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இதுவரைக்கும் ட்ரம்ப் தலைமையில் போடப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களுமே புஷ்ஷுன்னு தான் போயிருக்கு. இதனால் இந்த ஒப்பந்தம் சக்ஸஸா அல்லது ஃபெயிலியரா அப்படிங்கிறது கூடிய விரையிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு 6 நாள் அரசு முறை பயணமாக வந்ததை ஒட்டி, இது வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் வைத்திருத்தலில் வெந்து புழுங்கி ஆப்கானிஸ்தான் மேலே தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் தெஹ்ரிக் தாலிபான்கள் மேலே விமானத்தை விட்டு குண்டு போட்டிருக்காங்க. தெஹ்ரிக் தாலிபான் தலைவரை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே தெஹ்ரிக் தாலிபான் தலைவர் கொல்லப்படவில்லை. ஆனால் அவங்க குண்டு போட்டது என்னமோ உண்மைதான். இதனால் வெகுண்டெழுந்த ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணினாங்கன்னா, திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் கிட்ட சொல்லப்போனால் அவங்க கிட்ட அதிகபட்சமாக ராக்கெட் வேணால் இருக்கலாம், ஆனால் மற்றபடி துப்பாக்கி மற்றும் கைகளால் ஏந்தி சண்டை போடக்கூடிய பீரங்கி போன்ற கருவிகளை மட்டுமே வச்சு இப்பேற்பட்ட தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல் 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. மொத்தம் 200க்கு மேற்பட்டோர் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற அவுட்சைடு போஸ்ட்டுன்னு சொல்லுவோமல்ல, அதை 24 போஸ்ட்டுகளை தங்கள் கண்ட்ரோலில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் சொல்லியிருக்காங்க. அதோடு ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அப்போ சரணமாக ஹிந்தியிலும் பேசியிருக்காரு. நாங்கள் இந்தியாவும்
ஆப்கானிஸ்தானும் அண்டை நாடுகள்னு சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம மேப்பில் பார்க்கும்போது பாகிஸ்தான் தான் அண்டை நாடாக காட்டும். ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பக்கத்தில் இருக்கிறது தான் ஆப்கானிஸ்தான். அப்படி பார்க்கும்போது அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவோடது அப்படிங்கிறத பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. அங்கிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு சென்ற அவர் அவங்களோட மதப்பிரிவோட தலைவர் அங்கே தான் பிறந்தாருன்னும் அவங்க சொன்னதாக இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இந்தியாவோடு நல்ல நட்பு ஆப்கானிஸ்தான் பாராட்டப்படுவதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் பாகிஸ்தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. பயங்கரமான அடியும் வாங்கியிருக்காங்க. அதே போல் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கு சில இராணுவ உதவிகளை வழங்கவும் முன் வந்திருக்கு. சமீபத்தில் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பக்ராம் ஏர்பேஸ் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதையே இந்தியா கண்ட்ரோலில் கொடுக்கவும் ஆப்கானிஸ்தான் முன் வந்திருக்காங்க. இந்த பக்ராம் ஏர்பேஸ் சீனாலேருந்து வெறும் 100 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. இந்த பகுதிகளில் ஃபுல்லாக ஆப்கானிஸ்தானில் ரேர் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் இந்தியாவோடு சேர்ந்து உபயோகிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ட்ரம்ப் வயிற்றெரிச்சலில் பொங்கி எழுந்துருவார். ஆனால் எது அப்படியோ ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் இப்போ கைகோத்திருப்பது ஒரு நல்ல முடிவாக தான் பார்க்கப்படுது.